Daily. Taste the Daily. கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டுது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார், அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். இதுவரைக்கும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது திமுகவின் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க தொடங்கிய பின்னணியில் பல அரசியல் கணக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் 8 மாதங்களுக்கு முன்பே முதல் ஆளாக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். தற்போது அதிமுக பலமாக இருக்கும் கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கிய இபிஎஸ் திமுகவின் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முகவரியை இழந்து திமுகவுக்கு அடிமையாக மாறிவிட்டது என காட்டமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டுது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கவில்லை என்றாலும் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் அறிவிப்புகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதாக சண்முகம் பேசியதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் கழித்தாவது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிக்கு மக்களை பற்றி சிந்தனை வந்திருக்கிறது என்றும் கூறினார். அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார், திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. அதேபோல அதிமுக பாஜக கூட்டணியில் இணக்கம் இல்லை என கூறிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என கிண்டல் அடித்தார். அத்தோடு கூட்டணி ஆட்சி விஷயத்தில் உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு திருமாவளவன் வெளியே ஒன்று பேசி வருகிறார் என்றும் அவர் விமர்சித்தார். தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார், அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார்? திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார். அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ளதான பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். ஆரம்பத்தில் பாஜகவுடன் கூட்டணி உறுதியாகும் முன்பு திமுக கூட்டணியில் புகைச்சல் என்று மட்டும் கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது நேரடியாக திமுகவின் கூட்டணி கட்சிகளை கட்சி தலைவர்களை பெயர் குறிப்பிட்டு விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணி வைத்ததற்கு வரும் விமர்சனத்திற்கான பதில் என்பதை தாண்டி இதன் பின்னணியில் பல அரசியல் கணக்கு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் கூட்டணி கணக்குகள் 90% இறுதியாகிவிட்ட நிலையில் இனிமேல் திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சிகளும் பிரிந்து வர வாய்ப்பில்லை என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் திட்டவட்டமாக தெரிவித்து வரும் நிலையில் இனிமேல் அந்த கட்சிகள் அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதும் உறுதியாகின்றது.
என்னதான் கூட்டணி உறவில் சிறு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் பொதுவெளியில் பார்க்கும்போது திமுக கூட்டணி பலமானதாகத்தான் பார்க்கப்படுகிறது. எதிரணி பலமாக இருக்கிறது என்ற பிம்பத்தை உடைக்கும் வகையில்தான் தற்போது கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது என பேசுவதன் மூலம் அரசியல் களத்தில் சலனத்தை ஏற்படுத்த முடியும் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜகவுடனான கூட்டணியை வைத்து அதிமுக பலவீனமாகிவிட்டது என திமுகவினர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமியும் திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற வாய்ப்பு என்றெல்லாம் சில யூகங்கள் வெளியாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் போக்கு அந்த யூகத்திற்கு இடமில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. பாஜகவுடனான கூட்டணியில் உறுதியாக இருப்பதால் தான் தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி பாஜகவுக்கும் சேர்த்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் பதிலளித்துள்ளனர். கம்யூனிஸ்டுகள் முகவரியை கமலாலயத்தில் தேடக்கூடாது என்றும் பாஜகவின் முகமாக அதிமுக மாறிவிட்டது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. எங்களை பற்றி, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை பற்றி அவங்களுக்கு முகவரியே இல்லைங்கிறாரு. இதற்கும் மிக முக்கியமான பதில் அதே தான். இதற்கு முன்பு உங்களுக்கு எங்கள் முகவரியெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள்லாம் அதிமுகவோட வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிக்க. இப்போ பாஜகவில் போய் கரைஞ்ச உடனே எங்கள் முகவரி தெரியல. ஒருவேளை எனக்கு என்ன படுதுன்னா, எடப்பாடியார் கம்யூனிஸ்டுகளுடைய முகவரியை பாஜகவினுடைய அலுவலகமாகிய கமலாலயத்தில் போய் தேடி இருப்பார் போல தெரியும். அங்கே எப்படியா எங்கள் முகவரி கிடைக்கும்? எங்கள் முகவரி வேண்டுமென்றால் நீங்கள் போராடும் வீதிகளில் போய் பாருங்கள். அங்கே ஒவ்வொரு வீதி முனையிலும் கம்யூனிஸ்டுகளுடைய முகவரி கிடைக்கும். அதே போல பாஜகவின் கொள்கைகளுக்கு அதிமுக உடன்படுகிறதா என்பதற்கு முதலில் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியோடு இனி அணி சேர மாட்டேன் என பகிரங்கமாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஏன் சேர்ந்தார் என்பதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ரெண்டாவது, அது வகுப்புவாத கட்சி, மாநில உரிமைகளை எல்லாம் பறிக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டை இது வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிற ஆட்சியாக ஒன்றிய ஆட்சி இருக்கிறது, கல்வி உதவித்தொகையை கொடுக்க மறுக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற கொள்கையை வலுக்கட்டாயமாக திணித்து அதன் மூலமாக இந்தியை திணிக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவனும் அதிமுகவும் விசிகாவுக்கு தோழமை கட்சிதான் என்றதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் பாஜகவுடனான கூட்டணி விஷயத்தில் அதிமுக நிலைப்பாடு எப்படி இருந்தது என்ற அடிப்படையில் தான் விமர்சனத்தை முன்வைத்தேன் என்றும் விளக்கம் அளித்தார். அதிமுக தமக்கு இருக்கிற செல்வாக்கை இழந்துவிடக்கூடாது என்று தோழமையோடு நான் சுட்டி காட்டுகிறேன். நான் யார் என்பது ஜெயலலிதா அம்மையாருடைய கூற்றிலிருந்து, அவருடைய கருத்திலிருந்து அதிமுக தொண்டர்கள் நன்கு அறிவார்கள். மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார் என்று நான் கருதவில்லை. பாஜகவால் அதிமுகவுக்கு ஏற்பட போகிற பாதிப்பை பற்றி அறியாமல் இருக்கிறார் என்று கவலை. Taste the Daily.